நாம இயல்பா இருந்தாலும், நாம சரியா இருந்தாலும், சக மனிதர்களுடைய பார்வைங்கிறது, அவருடைய அந்த கதிர்வீச்சு, அதிர்வலைகள் நமக்கு கண்டிப்பா பாதிப்பை கொடுத்தே தீரும். இதற்காக நம்மளுடைய இயல்பான அந்த போக்க நம்ம குறைச்சிக்க முடியாது. மற்றவர்களை புண்படுத்தாம நம்ம வாழ்ந்தாலும், இந்த கண் திருஷ்டி நம்மை பாதிக்கும். உங்க பக்கம் எந்த தவறும் இல்ல. ஆனாலும் கண் திருஷ்டிக்கு ஆளாகுறீங்க அப்படிங்கிறப்ப, ஒரு எளிய ஒரு பரிகாரம் தான். அதை எல்லாரும் செய்ய முடியும். அதை செய்யக்கூடிய வழிமுறையை சொல்றேன். அதை செஞ்சு நீங்க எல்லாருமே நல்ல ஒரு பலனை அடைய முடியும். சுகமே சொல்க. கண் திருஷ்டி. நிச்சயமாக கண் திருஷ்டி அது எல்லோருக்குமே பாதிப்பை கொடுக்க தான் செய்யுது. நாம இயல்பா இருந்தாலும், நாம சரியா இருந்தாலும், சக மனிதர்களுடைய பார்வைங்கிறது, அவருடைய அந்த கதிர்வீச்சு, அதிர்வலைகள் நமக்கு கண்டிப்பா பாதிப்பை கொடுத்தே தீரும். நாம கஷ்டப்பட்டு ஒரு புது வாகனம் வாங்கியிருப்போம். உழைத்து, ரொம்ப சேமித்து, நம்மளுடைய பல நாள் சேமிப்போட பலனாக ஒரு புது கார் வாங்கியிருப்போம். இல்ல புது பைக் வாங்கியிருப்போம். அத நமக்கு ஆகாதவர்கள் பார்க்கும்போது, அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அந்த உக்கிரமான அந்த எண்ணங்கள் நிச்சயமாக நமக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கத்தான் செய்யும். அப்போ நாம சரியாக இருந்தாலும், நம்மை பார்ப்பவருடைய பார்வை ஒரு நம்ம மீது ஒரு தவறான ஒரு எதிர்வீச்சை கொடுக்கும்போது, அதுல கண்டிப்பா நம்ம பாதிப்பை அனுபவிப்போம். இதுக்கு பேர் தான் கண் திருஷ்டி. அப்போ இதற்காக நம்மளுடைய இயல்பான அந்த போக்க நம்ம குறைச்சிக்க முடியாது. மற்றவர்களை புண்படுத்தாம நம்ம வாழ்ந்தாலும், இந்த கண் திருஷ்டி நம்மை பாதிக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த கண் திருஷ்டியின் பாதிப்பு நம்ம எல்லோருக்குமே உண்டு. முதல் விஷயம், உங்களை விட பொருளாதார வசதியில கம்மியா இருக்கக்கூடியவர்கள் உங்களை சுத்தி இருந்தாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு ஏக்கத்தை நீங்க உங்க செயல்கள் மூலமா கொடுத்துடக்கூடாது. அதுல ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய நல்ல விஷயங்களை உங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. ஆனாலும், சார் நான் இப்படித்தான் போய் ஆகணும், நான் நல்ல உடை உடுத்தி தான் போய் ஆகணும், நல்ல ஒரு வாகனத்துல தான் போய் ஆகணும், என்னுடைய பணிக்கு நான் இப்படிதான் செல்ல முடியும். இதுவே அவங்களுக்கு ஒரு கண்ணை உறுத்துதுன்னா நான் என்ன சார் பண்ண முடியும்? கண் திருஷ்டி இருக்கு அப்படிங்கிறப்ப, உங்க பக்கம் எந்த தவறும் இல்ல. ஆனாலும் கண் திருஷ்டிக்கு ஆளாகுறீங்க அப்படிங்கிறப்ப, ஒரு எளிய ஒரு ஒரு பரிகாரம் தான். அதை எல்லாரும் செய்ய முடியும். அதை செய்யக்கூடிய வழிமுறையை சொல்றேன். அதை செஞ்சு நீங்க எல்லாருமே நல்ல ஒரு பலனை அடைய முடியும். ஒரு அழுக்கு துணி, இல்லைன்னா கருப்பு துணி, அதுல கையளவு எள்ளு, அதை எடுத்து அந்த துணியில முடிச்சு போடுங்க. அழுக்கு கருப்புங்கிறது சனியை குறிக்கும். சனிக்குரிய தானியமே எள்ளு தான். அப்போ ஒரு அழுக்கு துணியிலையோ கருப்பு துணியிலையோ அந்த எள்ளை எடுத்து, ஒரு கையளவு எள்ளை எடுத்து போட்டு முடிச்சு போட்டுடுங்க. உங்க வீட்லயோ, உங்க வீட்டு பக்கத்துலயோ, உங்க வீட்டு வாசல்லையோ, வீட்டுக்கு வெளியிலயோ ஒரு பாதுகாப்பான முறையில அந்த துணியும் அந்த எள்ளும் சேர்ந்து எரியணும். மண்ணெண்ணெய் ஊத்தியோ இல்ல ஏதோ ஒரு முறையில நீங்க எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அந்த துணியும் எள்ளும் சேர்ந்து எரியணும். ஆனா இதை செய்யக்கூடிய நாள் ஒரு சனிக்கிழமையா இருக்கணும். சனிக்கிழமை பகல் நேரம், அதாவது சாயந்தரம் 6 மணிக்கு முன்பாக, ஏதாவது ஒரு சனிக்கிழமையில பகல் நேரத்துல இரவு 6 மணிக்கு முன்பாக, அதான் பகல் அப்படின்னு வச்சுக்கலாம். மதியத்திலேயோ அந்த மாதிரி நல்ல வெளிச்சம் இருக்கிற நேரத்துல பாதுகாப்பான முறையில, யாருக்கும் தீங்கு விளைவிக்காத வகையில, ரொம்ப பெரியவங்களுடைய மேற்பார்வையில தான் பண்ணணும். இல்ல பெரியவங்க மட்டும் தான் பண்ணணும். குழந்தைகள் பக்கத்துல இருக்கக்கூடாது. யாருக்காவது சுத்தி போடணும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எல்லா குடும்பத்தில் இருக்க எல்லா நபர்களையும் மனசுல நினைச்சிட்டு, யார் மீது எந்த கண் திருஷ்டி இருந்தாலும் அதெல்லாமே தூள் தூளா போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு, அந்த கருப்பு துணியில கட்டப்பட்ட 2ம் சேர்ந்து பொசுங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிரணும். சாம்பலான பிறகு அது யாருக்கும் எந்த இடையூறு இல்லாம அதை கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்திடுங்க. இது மாதிரி எப்பெல்லாம் உங்களுக்கு கண் திருஷ்டியால அவஸ்தை இருக்கு, இல்ல நமக்கு எரிக்கணும் போல தோணுது அப்படிங்கிறப்ப மட்டும் பண்ணா போதும். எல்லா சனிக்கிழமையும் பண்ணணும், இல்ல எத்தனை சனிக்கிழமை பண்றது அப்படிங்கிற கேள்வியே இருக்கக்கூடாது. அடிக்கடியும் பண்ணக்கூடாது. உங்களுக்கு கண் திருஷ்டியோட தாக்கம் அதிகமா இருக்கு, நான் அவஸ்தைப்படுறேன், குழந்தைகள் அவஸ்தைப்படுறாங்க, கீழே விழுந்துட்டாங்க, இப்படி ஒருத்தர் வந்துட்டு போனாரு, போனதுக்கு வீட்டுல சரியில்லை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் மனசுல தோணும் போது, அது சனிக்கிழமையா இருந்தா அன்னைக்கே பண்ணுங்க. இல்ல அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமையில ஞாபகமா ஒரு அழுக்கு துணியோ, ஒரு கருப்பு துணியோ எடுத்து ஒரு கையளவு எள்ள வச்சு அதை பொசுங்க எரிஞ்சு சாம்பல் ஆக்கிருங்க. நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான கண் திருஷ்டிகள்லாம் ரொம்ப பஸ்பமா போயிடும். அது எரிஞ்சு சாம்பலா போற மாதிரி தான் கண் திருஷ்டி சாம்பலா போயிடும். இதை நீங்க அவ்வப்போது ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல பண்ணாலே போதும். குடும்பத்துல எந்த கண் திருஷ்டியும் உங்களை அண்டாது. சுகமே சூழ்க.